யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவன் அந்த கண்ணன். அவனை அனாதன்னு சொல்றதுனால இவருக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட போகுது? அந்த ரங்கநாதனே ஒரு ஃப்ராடு. அவர் சொல்றதால கண்ணன் எங்க அண்ணன் இல்லைன்னு ஆயிடுமா? ஆமா கோதை, கண்ணன் உனக்கு செஞ்சதை எதையுமே நாங்க இன்னும் மறக்கல. அது மட்டும் இல்ல, ராஜா ஜெயில இருந்தபோது கூட அதிகமா வருத்தப்பட்டதே கண்ணன் தான். அவனை வெளியில எடுக்கிறதுக்காக கண்ணன் எவ்வளவு முயற்சி எடுத்திருந்தாங்கிறது எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதோட நீங்க இன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா இருக்கல, அதுக்கு காரணமும் நம்ம கண்ணன் தான். நாமளே இவ்வளவு வேதனைப்படுறோம். இத்தனை நாளா தான் புள்ளன்னு நினைச்சு கோதையோட அம்மா பாசத்தை கொட்டி வளர்த்திருப்பா. இப்ப அவ மனசு எவ்வளவு பாடுபடும். என்னடி இது புரியாம பேசுற? எத்தனை நாள் வளர்த்த பாசம் அனாதேன்னு தெரிஞ்ச உடனே ஒரே நாள்ல போயிடுமா? அப்படி போயிடுச்சுன்னா அது பாசம் இல்லடி, வெறும் வேஷம். எங்காத்துல யாரும் அப்படி நினைக்க மாட்டா. அதுவும் இல்லாம அம்மாவுக்கு எங்க எல்லாரையும் விட கண்ணன் மேலதான் பாசம் அதிகம். ஆமாம்பா, மாமிக்கு கண்ணன் மேல அவ்வளவு உயிர். இந்த உண்மை தெரிஞ்சதுனால அவங்க கண்ணன் மேல வச்சிருக்கிற உண்மையான பாசம் கொஞ்சம் கூட குறைஞ்சு போயிடாது. ஒரு நாள் எங்க அண்ணன் ஆத்துல இல்லைன்னா அம்மா தவிச்சு போயிடுவா. கண்ணன் எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துனா அவ்வளவுதான், அவளால தாங்கிக்கவே முடியாது. இப்ப இப்படி எல்லாம் நடக்கிறது அம்மா எப்படிதான் தாங்கிக்கிறாளோ தெரியல. இந்த பாருமா, எல்லாத்தையும் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடும். மனசுல துவேஷத்தை வச்சுன்னு பழகிறவாளுக்கு நாம எந்த மன்னிப்போ மரியாதையோ கொடுக்க தேவையில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, கண்ணன் தான் உங்க ஆத்துக்கு மூத்த புள்ள, அதை மறந்துடாத. ருக்குவோட அப்பா சொல்றத வச்சுண்டு அம்மா கண்ணன் என்ன விட்டு கொடுத்துட மாட்டா. அது எனக்கு நன்னா தெரியும். கோதை, உங்க ஆத்த பொறுத்த வரைக்கும் கண்ணன் மேல யாரும் கோவப்படவும் முடியாது, கோவப்படவும் மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். பத்மஜா சாப்பிட்டாளாம்மா? இல்ல தாத்தா, டேப்லெட்ஸ் எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் போய் எழுப்பினா கண்ணனை நான் நினைச்சு அழுவாங்க, அதனால தான் எழுப்பல. எல்லாம் கைகூடி வருதேன்னு சந்தோஷப்பட்டோம். இப்போ எல்லாம் தலைகீழாக போயிடுது. பெருமாளே, எங்களை என்ன செய்யறதாக உத்தேசம் ஒன்றுமே புரியலை. வந்துட்டான் ராட்சசம். இனிமே என்ன பாடுபடுத்த போறானோ தெரியல. என்ன தாத்தா, டிஃபன்ல ஆச்சா? என்னது பாலா? வயசாயிடுச்சுல, நல்லா உடம்பு தேத்துங்க. அப்புறம் உங்க ஆதர்ச நாயகனோட சாயம்லாம் வெளுத்து போயிடுச்சுல, என்ன பேச்சையே காணோம்? ஸ்ரீ எங்க? ஏன் அப்பா அம்மா 2 பேரும்? அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, அப்பா வெளியே போயிருக்காரு. பின்ன எந்த மூஞ்ச வச்சுட்டு அவங்க 2 பேரும் என்ன ஃபேஸ் பண்ண முடியும்? அப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து யோசிச்சு பார்த்தா என்னை எப்படி எல்லாம் மட்டம் தட்டி அவனை வளர்த்து விட்டுருக்காரு அந்த ஆளு. தாத்தா, கண்ணா அனாதைங்கிற விஷயம் உங்க 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமா, இல்ல என் முன்னாடி சும்மா நடிக்கிறீங்களா? ராகவன், யார் அனாதைங்கிறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவ இருக்கலாம் கிடையவே கிடையாதா? என்னது ஈவு இறக்குமா? அதை என் மேல காட்டிருக்கலாம்ல. சொந்த புள்ளைய ஓரம் கட்டிட்டு தத்து புள்ளைய தாங்குன்னு தாங்கினாங்களே, அப்போ எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏண்டா, கண்ணனையா நீ விரோதியா நினைக்கிற? அவன் தான்டா ஒன்னையும் ஸ்ரீநிதி சேர்த்து வச்சான். டேய், எப்படிரா நடந்ததுன்னா உடனுக்குடனே மறந்துட்டு உன்னால எடுத்தெறிஞ்சு பேச முடியுது? எல்லாம் செஞ்சான் இல்லைங்களே, ஆனா நாட்டாமா மாதிரி எல்லா விஷயத்திலயும் முன்னாடி நின்னு அதிகாரம் பண்றதும் ஆதிக்கம் பண்றதும் இருக்கே, அது நல்லாவே இல்ல. என்னமோ தனக்கு மட்டும்தான் இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற நடிப்பு இருக்கே, எதுக்குன்ற? நடிச்சேன்டா, ஒத்துக்கிறேன். சரி,
ஆனா இந்த குடும்பத்துக்காக நல்லது ஒண்ணு பண்ணேன்னு நீ விரல் விட்டு சொல்லு பாப்போம். சொல்லுடா. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி சர்டிபிகேட் வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இதெல்லாம் ஒரு சாக்கு. சத்தியமா சொல்ற ராகவன், உங்களுக்கு என்னைக்கும் நான் தள்ளி வச்சுட்டேன். கண்ணனை நான் மட்டும் நம்ம விஷயத்துல முயற்சி எடுக்கலனா இன்னைக்கு நீங்க யாரோ நான் யாரோ இருந்திருப்போம். விதி அப்படி இருந்தா யாரால என்ன பண்ண முடியும்? ஸ்ரீ, நேத்து வரைக்கும் எனக்கு அண்ணன் ஒருத்தன் இருந்தான். இன்னைக்கு அவன் யாரோன்னு ஆயிட்டானே. ஆக காலம் மாற மாற காட்சிகளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இதுல என்ன வைத்தறிச்சல்னு தெரியுமா? நான் இத்தனை நாளா ஏமாளியா இருந்திருக்கேங்கிறது தான். இனிமே காட்டுறேன், இந்த ராகவன் யாருன்னு காட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. போ. எஸ் மேடம், நான் லாயர் மகேஷ் குப்தாவோட ஜூனியர். சொல்லுங்க. சுந்தர சார் ஒரு உயில் எழுதி கொடுத்திருந்தாரு. நாங்க அதை ரெடி பண்ணிட்டோம். சார் சைன் பண்ணிட்டாங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு. நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். நீங்க நாளைக்கு வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். வழக்கம் போல பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டாரா? சில விஷயங்கள் ஓப்பனா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த உயில் விவகாரம் வருது. பாத்துக்கிறேன். பழைய மாதிரி பங்க பிரிச்சிருக்கட்டும், அப்புறம் இருக்கு அந்த ஆளுக்கு. ஏண்டா ராகவா இப்படி பணப்பேய் பிடிச்சி அலையிற? 10 வயசுல இருந்து கடையை கவனிச்சுட்டே படிச்சுட்டு உங்களையும் கவனிச்சுட்டு இருந்தானே கண்ணு, அவனுக்கு கொடுக்கற மரியாதையா இது? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். கண்ணனுக்கு உண்மையிலேயே தம்பியா பிறந்திருந்தான்னா அவன் குடத்துல கொஞ்சமாவது உனக்கு ஒட்டின்னு இருக்குமே. இப்பதான் எனக்கு எல்லாமே கிளியரா புரிகிறது. புரியுதுல? இன்னும் போக போக நல்லா புரியும். வெயிட் அண்ட் see. தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் நீ கொடுத்த ஐடியா தானப்பா, சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே பிச்சு வாங்கிட்டேன். அங்கேருந்து அத்தனை பேரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டான். அந்த கூத்தை நீ பார்க்கலையே. ஓகே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே அந்த குடும்பம் நம்ம வழிக்கு வராது. ஏன் அங்கிள், ருக்கு என்ன செஞ்சா? ருக்கு இன்னும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது. சீக்கிரம் சகஜமாயிடுவா. சரி, கண்ணனோட நிலைமை என்ன இப்போ? அவன் பாடு திண்டாட்டம் தான். இந்த ராகவனை பற்றி எனக்கு நன்னா தெரியும். அவன் ஒரு பணப்பேய், சுயநல பிசாசு. ஏற்கனவே அவன் கண்ணனை ஒரு மாதிரி தான் பார்ப்பான். இப்போ அனாதைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அவனை முதல்ல ரோட்டில் தள்ளிட்டு தான் மறு வேலை பார்ப்பான். இதான் அங்கிள் நான் எதிர்பார்த்தது. நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? உன்னை கடைசி நிமிஷத்தை தாலி கட்ட விடாமல் தடுத்தா பார்த்தியா? அவள் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சே தீரணும். நீ ருக்கு கழுத்தில் சீக்கிரமே தாலி கட்டணும். ஸ்ரீ, என்னப்பா? பத்து தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்கா. அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கண்ணன் கடை புறப்பட்டானா? இல்லப்பா, இன்னும் கிளம்பல. நடந்தது எதுவும் உனக்கு தெரிய வேண்டாம். போன விஷயம் என்னாச்சுன்னு கேட்டான்னா எதையாவது சொல்லி சமாளிச்சிடும். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்பா, என்ன ஸ்ரீ, உன் மாமனார் என்ன சொல்றாரு? நேத்து ரங்கநாதன் உடைச்ச ரகசியம் கண்ணன் காதுக்கு போக வேண்டாம்னு சொல்றாரா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி காலங்காத்தால வம்பு கிழக்குறீங்க? அப்பா, நேத்து நம்ம லாயரோட ஜூனியர் வந்திருந்தாரு. எழுத கொடுத்த உயில் ரெடியா இருக்கான். உங்களை சைன் பண்ண சொல்லியிருந்தாரு. சைன் போட்டீங்களா? பார்த்து பாகம் பெறீங்கப்பா. ஏன்னா கண்ணன் உங்க பையனும் இல்ல, நானும் முட்டாள் இல்ல. இந்த ஏமாந்தது எல்லாம் நேத்தோட போச்சு. ஞாபகம் இருக்கட்டும். ராகவா, நடந்த விஷயமெல்லாம் உனக்கு ரொம்ப நன்னா தெரியும். வீட்டில் ஏற்கனவே நாங்கள் நொந்து நூலாயிருக்கோம். ஏண்டா மேலும் மேலும் நோகடிக்கிற? தாத்தா, இது நோகடிக்கிறது இல்ல, பாதிக்கப்பட்டவனோட பதிலடி. முட்டாள் தரமா பேசாதீங்க ராகவன். அப்பா, நீங்க முதல்ல கிளம்புங்க. என்னம்மா
என்ன பிரச்சனை? சில ஜென்மங்களை ஆரம்பத்திலே தட்டி வைக்காததாம்மா பெரிய பிரச்சனை. ராகவா, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன்டா. தயவு செஞ்சு ரங்கநாதத்தில் நடந்ததெல்லாம் சொல்லி கண்ணை நிமிஷப்படுத்திடாத. ராகவா, தப்புடா. பெத்தவாளை வருத்தப்பட வைக்கிறவன் என்னைக்குமே உருப்பட மாட்டான். பார்த்து நடந்துக்கோ. என்ன மெசேஜா? ரொம்ப தேங்க்ஸ். டேய் ராகவா, டேய். பாட்டி, இந்தா கண்ணாடி. ஆமா, நேற்று ராத்திரி எல்லாம் சீக்கிரமா தூங்கிட்டடா. சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணோன்னு நானே எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டேன். ஸ்ரீ, அம்மா எங்க? உடம்பு சரியில்லை, மேல தூங்கிட்டு இருக்க. உடம்பு சரியில்லையா? கண்ணா, அவளையே டிஸ்டர்ப் பண்ற. நாங்க இருக்கோமோ இல்லையோ, பாத்துக்கிறோம். சரி, அப்ப நான் கடை கிளம்புறேன். ஆமா, நேத்தெல்லாம் தடபுடலாம் கிளம்புனேல, என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு? அது வந்து போனோம், பேசினோம், சம்பிரதாயப்படி பார்த்துட்டு வந்திருக்கோம். வேண்டாம் வேண்டாம்னாலும் இறங்குறேள். இதெல்லாம் எங்க போய் முடிய போறதோ தெரியல. என்ன சொல்றதுன்னே புரியல. ஸ்ரீ, ராகம் வெளியே தானே இருக்கா? ஆமா தாத்தா. கொஞ்சம் கவனி. கண்ணன் கேட்ட தாண்டற வரைக்கும் கவனி. இல்லைன்னா உன் வீட்டுக்கார அனாவசியமா அவனை சீண்ட போறான். ராகவா, என்ன? நேற்று உன்னை வால்டாக்ஸ் ரோட்ல பார்த்தேன். சரி. இல்ல, உன் கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. யார் அது? உனக்கு எப்படி பழக்கம்? டேய், நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்னடா? இல்லடா, நானும் அவரை எங்கேயோ பார்த்துருக்கேன், அதான் கேட்டேன். டேய், மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன கண்காணிக்கிறியா நீ? நீ ஏன் கவனிப்புல தான் இருக்க? பார்த்து நடந்துக்கணும் மறைமுகமா மிரட்டுறியா நீ? ஏன்டா டென்ஷன் ஆற? என்ன கண்ணை இன்னும் போகல போல இருக்கு. டேய், இந்த வீட்ல நீ வச்சதான் சட்டங்கிற காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ராகவன், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏடா, என்ன உளவு பாக்குறதையும் கேள்வி கேட்கறதையுமே ஒரு வேலையை வச்சிருக்கல? நான் உன்னை உளவு பாக்குறேனா? ஏன் ஏதாவது தப்பு பண்றியா? நான் தப்பு பண்றேனா? பேசுவடா. எல்லாம் எங்க அப்பன் கொடுக்கிற இடம். ராகவா, என்ன கேள்வி கேட்கறதுக்கு இவன் யாரு? இது நான் உன்னை கேள்வி கேட்க கூடாதா? நான் உன் அண்ணன்டா. சீ, பயம் முடு. இத சொல்லி சொல்லிதான் இத்தனை நாளா என்ன ஷாம கோதையை எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்தேன். அதெல்லாம் நேத்தோட போச்சு. இனிமே உன் ஜம்பம் இந்த வீட்டுல பலிக்காது. என்ன பாக்குறீங்க சொல்லுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன், தொலைச்சு போடுவேன். போடா வெளியே. யோ, நான் எதுக்கே வெளில போனோம்? இவனை வெளியே போக சொல்லியா? கரெக்ட் தெரியல. தெரியவாள மரியாதை இல்லாம பேசுற. என்னையோட அடிச்ச அனாத நாயே. தொலைச்சிருவண்டா உன்னை. நாசம் பண்ணிடுவேன்.
யாருடா நீ என் மேல கை வைக்கிறதுக்கு? எங்க அப்பனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எங்க எல்லாரும் ஏச்சு பழைக்கணும் தானே பிளான் பண்ற? நடக்காதுடா. அந்த ரங்கநாதன் நேத்தே உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டான். ரங்கநாதன் சொல்றது 1000 இருந்தாலும் ரங்கநாதன் எனக்கு அத்திம்பேர். ஆனா இவன் யாரு? அனாதை. வெளியே போடா.